அனு கூட கொஞ்சம் பேசணும். நான் அனு கூட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். நானும் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. அண்ணா, ஷார்ப் 10 o'clock எனக்கு ஒரு வேற மீட்டிங் இருக்கு. ஸோ நாங்கள் போயாகும். தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். டேக் கேர். பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஐ மீன், ஃபைல் எல்லாம் ரெக்கவரி ஆச்சுல்ல? ஓ, நிஜமா சொல்லணும்னா நான் ஒண்ணுமே பண்ணல சார். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி டெலீட் ஆச்சுன்னு கூட தெரியாது. அதே மாதிரி அது எப்படி ரெக்கவர் ஆச்சுன்னு தெரியாது. ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணது நீல் தான் சார். ஃபைல்ஸ் டெலீட் ஆனது தெரிஞ்ச உடனே ரொம்ப பயந்துட்டேன் சார். சாப்பிட கூட போகாம அழுதுட்டே இருந்தேன். அழுதா பிரச்சனை சரியாயிடாதனும். நான் சொன்ன 3 சக்சஸ் மந்திரம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கத்துக்கோ, பயன்படுத்து, முன்னேறு. என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல சொல்றேன். நம்ம தோக்கும் போதோ இல்ல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும் போதோ அதுக்கு காரணம் இன்னொருத்தன்னு சொல்றவங்க தான் இங்க ஜாஸ்தி. அதே மாதிரி நம்ம ஜெயிக்கும் போதோ இல்ல நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் போதோ அத மத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறவங்க இங்க ரொம்பவே அபூர்வம். நீயும் நீலும் ஒருத்தர் புகழ்றத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இவ்வளவு பயப்பட தேவையில்லானோ. உன்னால டாக்குமெண்ட்ஸ் எழுதும் போது கீழே கார்பன் பேப்பர் வச்சு தான் எழுதுவாங்க. அதனால டெலீட் ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸோட காப்பி நம்ம கிட்ட நிச்சயம் இருக்கும். இருக்கு, அம்மாவோட கேபின்ல பத்திரமா பாதுகாப்பா இருக்கு. ஆனா சார், இதையே நீங்க முன்னாடியே சொல்லல. கத்துக்கட்டும், பயன்படுத்தட்டும், முன்னேறட்டும் தான். சோ உனக்கு இப்ப எல்லாமே நல்லா தெரியும்ல? தெரியும்னா சார்? தெரியும்னா தெரியும். தெரியும்னா? முந்தானத்து நீ தானே சொன்ன நான் உன் கூட இருந்தா உனக்கு எந்த பயமும் இல்லைன்னு. அதனாலதான். அதனால நத்திங், பயப்படாதேன்னு சொல்ல வந்தேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம்னா சார்? அப்புறம்னா அப்புறம் பார்க்கலாம். ஐயோ சார், இது வந்துடுறேன். ஜஸ்ட் 2 minutes. நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சார், உங்களுக்காகவே பண்ண ஸ்பெஷல் கேசரி சார். இன்னைக்கு பூஜைக்கு பண்ண பிரசாதம். உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஒன்றும் தர முடியாம போச்சு. அதனாலதான் சாமிக்கு படிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
சார் ஆ. எடுத்துக்கோங்க. இது சாமிக்கு செஞ்சதா எனக்கு செஞ்சதா அனு? என் சாமியே நீங்க தானே சார். நீ எடுத்துக்கோ அனு. இந்தா இதுல இருந்து எடுத்துக்கோ. அனு தேங்க்ஸ். அனு ஒரு நிமிஷம். இந்தா. தேங்க்யூ சார். நான் வரேன் சார். அனு இன்னும் கொஞ்சம் கேசரி எடுத்துக்கலாமா? Pankaj. Are you okay, Meeraji? I'm not okay, Pankaj. I'm not okay. எல்லாரும் முன்னாடி சூரியன் சார் எப்படி பேசினார்னு பார்த்து தானே இருந்தீங்க. எனக்கு நிஜமாவே புரியல பங்கஜ். திடீர்னு ஒரு விஷயத்துக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ்றாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அதே விஷயத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாரு. இவரை எப்படி புரிஞ்சுக்கிறது பங்கஜ்? ஐ அம் ரியலி கன்ஃபியூஸ்ட். எத்தனை நாளா எல்லாமே சரியா தானே இருந்துச்சு பங்கஜ். இப்ப மட்டும் என்னாச்சு? இல்ல பங்கஜ், அன்னைக்கு நீல ஆபீஸ்க்கு வர போறாங்கிற சூழ்நிலையில நான் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணேன். சார கேட்டு அரேஞ்ச் பண்ண. அன்னைக்கு மட்டும் வெரி குட் மீரா, யூ சேவ்டு மீ மீரா, ஐயோ உன் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு எவ்வளவு புகழ்ந்தாருன்னு பார்த்து தானே இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா அவரை கேட்காம ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு எல்லாரும் முன்னாடியும், முக்கியமா அந்த அனு முன்னாடி புகழறது மட்டும் பிரைவேட்டா புகழறது. ஆனா இதே திட்டணும்னா எல்லாரும் முன்னாடியும் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது. ஏன் பங்கஜ், ஏன் சார் ஏன் இப்படி மாறிட்டாரு? இதே கேள்வியை நான் யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்கிட்ட இவ்வளவு ஈஸியா கேட்டீங்க. கம் ஆன் மீராஜி, விடுங்க.
உங்களுக்கு சூர்யா சார் மேல இருக்கிற ஐ மீன் எனக்கு புரியுது மீராஜி. கூல். இதையவே யோசிச்சுட்டு இருந்தா நிம்மதி போயிடும். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சது. அப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. சரி, உங்க வேலையை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. I'll see you later. எஃப்எம் மேடம் ஒரு கப் காஃபி கொண்டு வாங்க, தலைவலி தாங்க முடியல. சரிங்க மேடம். சாரிடான் சாரிடான், உங்கள் தலைவலியை உடனே போக்கிடும் சாரிடான் சாரிடான். வெரி எஃபெக்டிவ். என்ன நீல் சாரிடான்னு சொல்லிட்டு கையில சாக்லேட் வச்சிருக்க? தலைவலி இருக்கும்போது தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இல்ல பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த அப்படியே விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேலையை உடனே நம்ம செஞ்சோம்னா, அப்படி செஞ்சா உடனே அந்த தலைவலி பஞ்சா பறந்துடும். இந்தாங்க சாப்பிடுங்க. சாக்லேட் எனக்கா? இந்த வயசுல யாராச்சும் சாக்லேட் சாப்பிடுவாங்களா? எனக்கு வேண்டாம். எம்னா மேம், சாக்லேட்ல என்ன 13+, 16+, 18+னு ஏஜ் மென்ஷனா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லுங்க. சே எஸ் ஆர் நோ. யாருக்காவது சாக்லேட் பிடிக்காம இருக்குமா? பட் நோ பட். மேட்டர் ஓவர். சாப்பிடுங்க. கலகலன்னு சிரிங்க. எம்னா மேம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். மனசுக்கு என்னைக்காச்சும் வயசாகுமா? சாப்பிடுங்க மேம். என்ன தீனா சார், சரிதானா? இப்ப தீனா சாரே பாருங்க. ஆல்வேஸ் ஹேண்ட்சம் அண்ட் ஆல்வேஸ் இன்டெலிஜென்ட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர் தானே தீனா சார்? What do you say? Yeah, definitely. Yeah. கரெக்ட் நீல். வயசுக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்க முடியாது. இந்த வயசுல இருக்கிறவங்க இந்த வேலையை தான் பண்ணணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லல்ல. Exactly. Very good, Anu. Hello, excuse me, Miss Anu Subramaniam. எங்க ஓடுறீங்க? சாப்பிட. அப்போ ஏன் நிலைமை? அப்படின்னா? இல்ல, எனக்கு புரியல. எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. நான் உனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீ எனக்கு பார்ட்டி கொடுக்கணும் கூட தோணலையா உனக்கு? ரொம்ப வேணாம், ஜஸ்ட் ஒரே ஒரு லஞ்ச். நான் இப்போ சரியா தானே பேசுறேன்? ஆமானு, நீ எங்களுக்கு பார்ட்டி தரணும். மேம், உங்களுக்குமா? ஆசைக்கு தான் வயசு இல்லையே, அப்புறம் என்ன? சரி மேம், லஞ்சுக்கு போலாம். அப்போ தலைவலி? தலைவலி எனக்கா? போயே போச்சு. So, let's go for the lunch. Anu, let's go. ஐயோ, என்னைக்கும் சூர்யா சார் கூட சாப்பிட முடியாதா? அனு, come on, ஒன்னதான். இவங்களெல்லாம் கூட்டிட்டு முன்னாடி போ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு 2 minutesல கேண்டீனுக்கு வந்துடுறேன். ஓகே. போலாம் வாங்க. பாண்ட் இங்க இங்க இந்தாங்க, செக் பண்ணுங்க. என்னது இது? இது நம்ம ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ். இதுல நான் எங்கெங்க போனேன், என்னென்ன பண்ணேன் எல்லாமே இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் எக்ஸாக்ட்லி 8 hours 20 minutes and 15 seconds. இந்தாங்க, பொறுமையா பாருங்க. காஃபி சாப்பிட்டுட்டே. சிசிடிவி ஃபுட்டேஜ். என்னை பத்தின உங்க அபிப்பிராயத்தை எப்படி மாத்துறேன்னு எனக்கு தெரியல. So, this is it. Enjoy. அப்புறம் I have a pleasant lunch meeting today. So, போயிட்டு அப்புறமா வரேன். Bye. Bye.
பங்கஜ், சார் நீங்க பார்ட்டிக்கு போலையா? எந்த பார்ட்டி? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? எந்த பார்ட்டின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாம மீட்டிங் தான் நடக்குதுன்னா பார்ட்டியுமா சார்? பங்கஜ், இனஃப். எந்த பார்ட்டி? சார் ஃபைல்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு அனு மேடம் எல்லாத்துக்கும் லஞ்ச் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க சார். உங்களுக்கு சொல்லலையா? நீ போகல? அனு மேடம் எல்லாத்துக்கும் லஞ்ச் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க சார். அனு மேடம் எல்லாத்துக்கும் லஞ்ச் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க சார். நிஜமா ரம்யா, டெலிட் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. அப்படியே மேஜிக் மாதிரி பண்ணா. எல்லா மேஜிக்குமே ஒரு ட்ரிக் தான். நீ கவனிக்காத ஒரு ட்ரிக் அங்கேயே நடந்திருக்குமோ என்னமோ. இல்ல ரம்யா, கண்ணு முன்னாடி தான் பண்ணா. எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு எவ்வளவு பயமா போச்சு தெரியுமா? சரி, என்னோட வேலை காலின்னு நினைச்சேன். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். சூர்யா சார் இருக்கும்போது உனக்கு என்னடி பயம்? இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிருந்தா ப்ராப்ளம் அப்பவே சால்வ் ஆயிருக்கும். ஐயோ, எல்லாத்தையும் சூர்யா சார் கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இல்ல, எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. நீ என்ன சொல்றியோ அதான் சரி. இப்ப ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சுல்ல? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்காச்சும் சூர்யா சார் கூட நான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காடி இவ்ளோ சலிச்சுக்கிற? அதான் வாழ்க்கை முழுக்க சாப்பிட போறியே. வாழ்க்கை முழுக்க சாப்பிடுறது வேற கதை ரம்யா. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி அவரை பாக்குறது இதான் முதல் நாள். அதுலயும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பாவம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியில தனியா தான் சாப்பிட்டாரு. அதுவும் நான் சாப்பிட போயிட்டேன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அவர் சாப்பிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம் ரம்யா? அவருக்கும் பசிச்சிருக்குமோ என்னவோ. ஐயோ, முகத்தை தூக்கி வச்சுக்காத. இதுலயும் எனக்கு பெரிய அனுபவம் இல்ல. என்ன விட்டுருமா தாயே. ரம்யா, சரி, ஐ லவ் யூ சொன்ன பின்னாடி அன்னைக்கு சூர்யா சார் வேற எதுவும் சொல்லலையா? மெதுவா பேசு, ஏன் கத்துற? சாரி சாரி சாரிடி. அன்னைக்கு ஐ லவ் யூ சொன்ன பின்னாடி வேற எதுவும் சொல்லலையா? எங்க, நான் தூங்குறேன்னு நினைச்சிட்டு தான் அவர் காதலியே சொன்னாரு. கண்ணை பார்த்து நேருக்கு நேரா சொன்னாதானே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பதான் நான் அதை காதல்னு ஏத்துப்பேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லாம உனக்கு பேசவே வராதா அனு? அப்படின்னா ரொம்ப பாவுண்டி சூர்யா சார் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாரோ. நீ கேண்டீனுக்கு சாப்பிட போன பின்னாடிதான் அவரு சாப்பிடவே போனாரு நீ தானே சொன்ன. அப்படின்னா உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருடி அவரு. இட்ஸ் ட்ரூ லவ் அனு. வேற யாராவது இருந்தா நீ வேற ஒருத்தர் கூட சாப்பிட போனதுக்கு அதுக்காக ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. அப்படியா? உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ரம்யா, சூர்யா சாருக்கு என் மேல கோவம் இல்லையே. இப்படி அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு.